நம்ம காவேரி வந்து மெத்த மேலேருந்து கீழ இறங்கி வந்து நேர்க்கிற டைம்ல வந்து, இங்க வந்து விஜயோட சித்தப்பாவும், அவங்க பையனும் பேசியிருப்பாரு. "ஆமா மக, உனக்கும் ராகினிக்கும் தான் கல்யாணம். அதுவும் இந்த ஊர்ல யாரும் பண்ணாத மாதிரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன்னும்போது" நம்ம காவேரி இவங்க 2 பேரும் வந்து என்னதான் வெறுப்பேத்துறாங்கன்னு வெளிய போற டைம்ல, "ஏம்மா இதும்மா, இங்க வா இங்க. என்னம்மா நாங்க பாட்டுன்னு பேசினே இருக்கிறோம். நீ பாட்டுன்னு போயின்னே இருக்கிறன்னும்போது, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு ஏன் வந்து பசுபதியோட குடும்பத்த ஏன் புடிக்க மாட்டேன்துன்னு தெரியலன்னும்போது, அப்போ வந்து காவேரி வந்து சொல்லும். நான் சொல்லும்போதெல்லாம் இப்ப நீங்க கிண்டல் பண்ணுவீங்க. ஆனா வந்து பசுபதி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா, அவரோட சுயரூபம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கழுத்துல சுத்தின்னு இருக்கிற பாம்பு மாதிரி எந்த டைம்ல வந்து உங்க கண்ண டக்குன்னு குத்துன்ட்டு தெரியாது. இப்ப என்ன பார்த்தா உங்களுக்கு எளக்காரமா தான் தெரியும். ஆனா வந்து பசுபதி ஒரு ஸ்கெட்ச் போட்டா, அது ஒரு பிளான் இல்லாத அவரு போட மாட்டாரு. இப்ப அவரு பிளான் போட்டிருக்கிறாரு. ஏன்னா, அவரு நெறைய ரியல் எஸ்டேட் பண்ணி, பண்ணி ஜனங்கள ஏமாத்தி, ஏமாத்தி பழக்கம். அதால அவருக்கு வந்து மத்தவங்கள ஏமாத்துறது வந்து கை வந்த கலை. இப்ப அதோட 100ல 101வதா நீங்க வந்திருக்கிறீங்க. உங்க தலையெழுத்து இப்படிதான்னும்போது நான் என்ன பண்ண முடியும்னு காவேரி வச்சு வாருதுங்க விஜயோட